இன்றைய செய்திகளின் தொகுப்பு. 2036 ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த இந்தியா தீவிர முயற்சி. காசியில் நடைபெற்ற கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தகவல். அமெரிக்க பொருட்களுக்கு 125 விழுக்காடு வரி விதிப்பாக சீனா அறிவிப்பு. சீன பொருட்களுக்கு ட்ரம்ப் 145 விழுக்காடு வரி விதித்த நிலையில் மீண்டும் உயர்த்தியது சீனா. சென்னை லீ மெரிடியன் ஹோட்டலில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சார்பாக நடைபெற்ற கூட்டத்தில் KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் கலந்து கொண்டார். சங்ககிரி சட்டமன்றம் மகுடஞ்சாவடி ஒன்றியம் பகுதியில் நெடுஞ்சாலை பூமி பூஜை விழாவில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் VS மாதேஸ்வரன் MP அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டம் வையப்பமலை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு தேர் வடம்பிடிக்கும் நிகழ்ச்சியில் KMDK MLA அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். KMDK கோவை கிழக்கு மாநகர மாவட்டம் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் RS தனபால் தலைமையில் நடைபெற்றது. KMDK சேலம் கிழக்கு மாவட்டத்தில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு KMDK சார்பாக 600 லிட்டர் பால் மற்றும் 3 டன் தர்பூசணி பழம் வடசென்னிமலை முருகன் கோவிலில் நீர்மோர் பந்தல் அமைத்து வழங்கப்பட்டது. கோவை மாவட்டம் சோமனூர் கருமத்தம்பட்டி யூனியன் வங்கி வடபுறம் கோவை திருப்பூர் விசைத்தறியாளர்கள் மாபெரும் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் KMDK MLA அவர்கள் கலந்து கொண்டார். ஆப்கானிஸ்தானில் கொலை குற்றவாளிகள் 3 பேருக்கு பொதுவெளியில் மரண தண்டனை நிறைவேற்றம். கொலை செய்யப்பட்ட நபரின் உறவினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சித்திரை திருவிழாவிற்காக மீனாட்சி அம்மன் கோவில் நிர்வாகத்துக்கு மின்சாரம் வழங்க முடியாது என மதுரை மாநகராட்சி ஆணையர் அறிவிப்பு. ரூபாய் 1 கோடி வரை மின் கட்டணம் நிலுவையில் உள்ளதை சுட்டிக்காட்டி திட்டவட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.